Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே தான் நம்ம கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம சேனல்ல ரெகுலரா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதோட தமிழ் அர்த்தம், அது எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படின்றத நான் ரெகுலரா வீடியோஸா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோல நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இந்த வார்த்தைகள் இல்லைன்னா நம்ம பேசுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து லேர்ன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான என்னென்ன வார்த்தைகள் அப்படின்றத டீட்டெயிலா லேர்ன் பண்ணலாம். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நம்ம கத்துக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அதுல சப்ஜெக்ட் அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியமா இருக்கும். அந்த செயலை யார் செய்யறாங்க, இல்ல அந்த செயல் யார் மூலமா செய்யப்படுது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒருமை அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களை பத்தி தான் நம்ம சொல்றோம். இப்போ என்ன பத்தி தான் நான் சொல்றேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல வரும். ஐ அப்படின்னா நான். இதுவே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல, இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டோம், என் கூட இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அப்ப நாம் இல்லைன்னா நாங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம், பன்மையில சொல்லுவோம் இல்லையா? அப்போ வி. இதுவே நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தங்களை நீ, நீங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னா யூ. அண்ட் மேல் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல பாருங்க, ஒரு மேல சொல்றோம் அப்படின்னா ஹி, அவன். இதுவே வந்து ஒரு ஃபீமேல சொல்றோம் அப்படின்னா ஷி, அவள். அதே மாதிரி உயிர் உள்ள உயிரற்ற பொருட்களை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இட். அப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல பாருங்க, அவர்கள் இல்லைன்னா அவைகள், தே. இப்போ நாம ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சப்ஜெக்ட் வந்து சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எதை நம்ம யூஸ் பண்ணுன்றதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ. ஐ அப்படின்னா என்ன தமிழ் அர்த்தம்? நான். நான் நம்ம குறிப்பிடும் போது இங்கிலீஷ்ல ஐ அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள், நான் இப்போது கேக் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கேக் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை இங்கிலீஷ்ல ஐ எம் மேக்கிங் கேக் நவ். ஐ எம் மேக்கிங் கேக் நவ். இங்க நான் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஐ. ஓகே, ஸோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றனால பி வெர்ப் வருது. அதே மாதிரி வேர்பு கூட நமக்கு ஐஎன்ஜி வந்து வருது. அப்போ நான், இதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. செகண்ட் ஒன் வி. வி அப்படின்னா நாம இல்லைன்னா நாங்கள். நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்றோம்? ஒரு படம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை இங்கிலீஷ்ல we are watching a movie. we are watching a movie. இப்போ நம்ம கண்டினியூஸா அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து நாங்கள், ஸோ நாம் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ரெண்டுக்குமே நம்ம வந்து வி தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ஒன் யூ. யூ அப்படின்றது நீ அல்லது நீங்கள். அதாவது நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா நீ இல்லைன்னா நீங்கள் அப்படின்னும் போது நம்ம ரெண்டுக்குமே யூ தான் வந்து பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது வீட்டிற்கு செல்லலாம். நீங்க இப்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை இங்கிலீஷ்ல யூ கேன் கோ ஹோம் நவ். யூ கேன் கோ ஹோம் நவ். நீங்க இப்ப வீட்டுக்கு போகலாம். அப்போ இங்க யூ அப்படிங்கறது வந்து நீ, நீங்கள் ரெண்டுக்குமே நம்ம வந்து யூ தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ஒன் ஹீ. ஹீ அப்படின்றதோட தமிழ் அர்த்தம் என்னது? அவன். ஓகே, ஸோ மேல் நம்ம குறிப்பிட்டு சொல்லும் போது ஹீன்னு சொல்லி பயன்படுத்தணும். அவர், இப்ப அவன்னு சொல்லலாம், அவர்னு சொல்லலாம். ஓகே, அவன் அவர் ரெண்டுக்குமே ஹீ தான். அவர் மருத்துவமனையில் வேலை செய்கிறார். அவர் வந்து மருத்துவமனையில தான் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹி ஒர்க்ஸ் இன் அ ஹாஸ்பிட்டல். ஹி ஒர்க்ஸ் இன் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லலாம். இங்க வந்து அவர் அப்படின்றத நம்ம ஹீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ப ஹீ அப்படின்னா அவன், இல்ல மரியாதையா நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் ஷீ. ஷீ அப்படின்னா என்னது தமிழ் அர்த்தம்? அவள். ஃபீமேலுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஷீ அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள், அவள் தேநீர் குடிக்கிறாள். அவள் தேநீர் குடித்து கொண்டிருக்கிறாள் இல்லைன்னா குடிக்கிறாள். ஓகே, ஸோ இதே இங்கிலீஷ்ல ஷீ இஸ் ட்ரிங்கிங் டீ. ஷீ இஸ் ட்ரிங்கிங் டீ அப்படின்னு சொல்லலாம். இங்க அவள், அவள் அப்படின்றதுக்கு நம்ம ஷீன்னு சொல்லியிருக்கோம். தேநீர் என்ன பண்றா? குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஷீ இஸ் ட்ரிங்கிங் டீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இட். இட் அப்படிங்கறதோட தமிழ் அர்த்தம் என்னது? அது, அது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஒரு நாய். அது இரவு முழுவதும் குறைக்கிறது. நாய் என்ன பண்ணுது? நைட்டு ஃபுல்லா குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
திஸ் இஸ் அ டாக். இது ஒரு நாய். திஸ் இஸ் அ டாக். இட் பார்க்ஸ் ஆல் நைட். இட் பார்க்ஸ் ஆல் நைட். இங்க வந்து அதுன்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அது என்ன பண்ணுது, இரவு முழுவதும் குறைக்கிறது. ஸோ அதுன்ற இடத்துக்கு நம்ம இட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இரவு முழுவதும் குறைக்கிறது. இட் பார்க்ஸ் ஆல் நைட். ஓகே. ஸோ இட் அப்படின்னா அது, உயிருள்ள உயிரற்ற வெயிலுக்கு நம்ம வந்து அது அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். இதை இங்கிலீஷ்ல இட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் தே. தே அப்படின்னா அதோட தமிழ் அர்த்தம் என்னது, அவர்கள் அல்லது அவைகள். அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள் அல்லது விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். இங்க வந்து அவர்கள் அவைகள் இதை குறிப்பிட தே அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும். இப்போ நாம சப்ஜெக்ட் ஃபுல்லா லேர்ன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ சப்ஜெக்ட் நம்ம ஐன்னு பயன்படுத்தி இருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒப்ஜெக்டா வரும்போது நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தான் இதுல பார்க்க போறோம். அண்ட் அதோட தமிழ் மீனிங், இது எப்படி சென்டென்சஸ்ல வருது. இங்க நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னா அது ஃபர்ஸ்ட்லயே வரும். ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது நமக்கு வேர்புக்கு அப்புறமா வரும். ஸோ இதுல ஐக்கான ஆப்ஜெக்ட் வந்து மீ. மீனா என்னை எனக்கு, அஸ் எங்களை எங்களுக்கு, யூக்கு யூ தான். இதுவே சப்ஜெக்டா வந்துச்சுன்னா நீ நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும். இதுவே வேர்புக்கு அப்புறம் வருது அப்படின்னா நம்ம என்னது, ஆப்ஜெக்டா வரும்போது உன்னை உங்களை. இதுவே ஹீக்கு இம். ஹிம் அப்படின்னா அவனை அவனுக்கு, ஹ அவளை அவளுக்கு, இட் அதை அதற்கு, தேக்கு பாருங்க தெம் அவர்களுக்கு இல்லைன்னா அவற்றிற்கு. ஸோ இதுக்கு வாங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். இதை நீங்க தமிழ் அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸ்ல பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மீ. மீ அப்படின்னா என்னது, எனக்கு இல்லைன்னா என்னை அப்படின்ற தமிழ் அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க, அவர்கள் என்னை பார்த்தார்கள். அவங்க வந்து என்ன பண்றாங்க, என்ன பார்த்தாங்க. தே saw me. தே saw me. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாள். அவன் என்ன பண்றா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். she gave me some money. she gave me some money. இங்கேயும் பாருங்க, எனக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அவ வந்து என்ன பண்றா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாள் சொல்லியிருக்கோம். அப்ப இங்க எனக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம், மீ தான். ஓகேங்களா. ஸோ எனக்கு என்னை அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம்னா மீ அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அஸ். அஸ் அப்படின்னா என்னது, எங்களை எங்களுக்கு. அவர் எங்களை நேற்று சந்தித்தார். அவர் வந்து எங்களை நேத்து மீட் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். he met us. he met us yesterday. ஸோ சந்தித்தார் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்ல சொல்லியிருக்கோம். அதனால மீட் அதோட பாஸ்ட் என்னது, met. he met us yesterday. ஸோ இங்க அஸ் அப்படின்றது எதை குறிக்குது, எங்களை அப்படின்னு சொல்லி குறிக்குது. அதே போல எங்களுக்கு அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் எங்களுக்கு அறிவியல் கற்றுக் கொடுக்கிறாள். அவ வந்து எங்களுக்கு என்ன பண்றாங்க, அறிவியல் வந்து கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். she teaches us science. she teaches us science. ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அஸ் வந்து எங்களுக்கு, அவங்க எங்களுக்கு சயின்ஸ் வந்து டீச் பண்றாங்க, மேக்ஸ் வந்து டீச் பண்றாங்க, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இங்க எங்களுக்கு எங்களை அப்படின்றது அஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் யூ. யூ அப்படிங்கிறது சப்ஜெக்டா வரும்போது நமக்கு என்ன மீனிங், நீ நீங்கள் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம பயன்படுத்துறோம். இதுவே வந்து வேர்புக்கு அப்புறமா யூ வந்துச்சு அப்படின்னா உன்னை உங்களை இல்லைன்னா உனக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். இப்போ உன்னை அப்படின்னா உனக்கு, உங்களைனா உங்களுக்கு. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் உங்களை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு, நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன். இங்க வந்து பார்த்தோம்னா மரியாதையா நம்ம உங்களுக்கு அப்படின்னு சொல்றோம். வந்து நம்ம உனக்கு ஃப்ரெண்ட்லியா பேசும்போதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம உனக்கு எனக்கு அப்படி பேசிக்குவோம். பட் ஒரு மரியாதையா சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன். அப்போ ஐ வில் கிவ் யூ அ கிஃப்ட். ஐ வில் கிவ் யூ அ கிஃப்ட். இங்க பாருங்க, கிவ் அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறமா யூ வந்திருக்கு. அப்ப இதோட அர்த்தம் என்னவா இங்க வருது அப்படின்னா உங்களுக்கு அப்படின்ற அர்த்தத்துல வருது. ஓகே. சோ யூ அப்படிங்கிறது நம்ம உன்னை உங்களை இல்லைன்னா உனக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹிம். ஹிம் இதோட தமிழ் அர்த்தம் அவனை அவனுக்கு. அதாவது ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணும்போது அவனை இல்லைன்னா அவனுக்கு அப்படின்ற அர்த்தத்துல வருது. அவள் அவனை மணந்தாள். she married him. she married him. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவனுக்கு அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்,
அவனுக்கு 100 ரூபாய் கொடுங்கள். அவனுக்கு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். give him 100 rupees. give him 100 rupees. ஸோ இங்க நம்ம him யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தத்துல வருது? அவனுக்கு. அப்ப him அப்படின்றது அவனை, அவனுக்கு. இந்த ரெண்டு இடத்துலயுமே நம்ம வந்து மீனிங்ல வந்து him வந்து பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் her. her அப்படின்றதோட தமிழ் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா அவளை, அவளுக்கு. நான் அவளை முன்பு பார்த்திருக்கேன். நான் அவளை வந்து முன்னாடி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். I have seen her before. I have seen her before. பார்த்திருக்கிறேன் அப்படின்னா பாஸ்ட். அப்போ seen எப்போ முன்னாடி நான் வந்து பார்த்திருக்கேன். I have seen her before. இங்க her அப்படின்றது அவளை அப்படின்ற அர்த்தத்துல பயன்படுத்தியிருக்கோம். இதுவே வந்து அவளை பார்த்தோம் முன்னாடி எக்ஸாம்பிள். அவளுக்கு நான் வந்து அவளுக்கு ஒரு புதிய போன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவளுக்கு ஒரு புது புக் வந்து வாங்கினேன். இங்க வந்து ஹர்ன்றது அவளுக்கு அப்படின்ற அர்த்தத்துல வருது. I bought her a new phone. I bought her a new phone. இங்க ஹர்ன்றதுக்கு என்ன அர்த்தத்துல வருது? அவளுக்கு. அப்போ her அப்படின்றதோட தமிழ் அர்த்தம் அவளை, அவளுக்கு. ரெண்டுக்குமே நம்ம வந்து her தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ஒன் இட். இட் இதுக்கு வந்து பாருங்க ஆப்ஜெக்டா வரும்போது அதை இல்லைன்னா அதற்கு, அதை தொடாதே, அதை எடுக்காதே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதை தொடாதே அப்படிங்கிறத டோன்ட் டச் இட். டோன்ட் டச் இட். இங்க இட் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது? அதை, அதை அப்படின்னு சொல்லி குறிக்குது. லாஸ்ட் ஒன் தெம். தெம் அப்படின்றதோட தமிழ் அர்த்தம் அவர்களை, அவர்களுக்கு, இல்லைன்னா அவைகளை, அவற்றிற்கு அப்படின்ற அர்த்தத்துல வரும். நாம் சில நேரங்கள்ல அவங்கள பார்த்திருக்கோம். நாங்க சில நேரங்கள்ல அவர்களை பார்த்திருக்கிறோம். we sometimes see them. we sometimes see them. இங்க நம்ம அவர்களை, அவர்களுக்கு அப்படின்னாலும் them தான் பயன்படுத்தணும். அவைகளை, அவற்றிற்கு அப்படின்னு நம்ம சிச்சுவேஷன் வந்தாலும் them அப்படின்னு சொல்லி தான் பயன்படுத்தணும். ஸோ இன்னைக்கு வீடியோல நாம அப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்ட்ல வரக்கூடியது ஆப்ஜெக்டா வரும்போது நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதோட தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா கத்துக்கிட்டோம். ஸோ இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு. இந்த சப்ஜெக்டுக்கு உண்டான பொசசிவ் அட்ஜெக்டிவ், அதாவது ஒரு விஷயம் வந்து யாரோடது அப்படின்ற மாதிரி வரும்போது என்னுடைய, நம்முடைய, உன்னுடைய, அவனுடைய, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? அதே மாதிரி என்னுடையது, நம்முடையது, உன்னுடையது, இந்த மாதிரி வந்தா நம்ம எப்படி வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி தமிழ் அர்த்தங்கள்லாம் வருது அப்படின்றத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதை கண்டினியூவா பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லேர்ன் பண்ண எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெர்ஃபெக்டா அதுக்கான தமிழ் அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிட்டா சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு. அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா வரும்போது நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஐ வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பயன்படுத்தணும், வி வந்தா என்ன பயன்படுத்தணும், இதெல்லாம் நமக்கு கிளியரா புரிஞ்சு பேசிக் தெரிஞ்சாதான் உங்களால ஓரளவுக்கு இங்கிலீஷை நல்லா கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். இந்த மாதிரி எளிமையா உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.